ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கூட்டு தான். இத சாம்பார், பருப்போட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்ல சாப்பாடோட பெனஞ்சு சாப்பிட்னாலும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில பண்ணுங்க. அப்போ தான் நல்லா வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிருங்க. அதுக்கப்புறம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்து அதுவும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூடயே மல்லித்தூள் கொஞ்சம், அது கூட வந்து வீட்டு மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.